ஸ்பீக்கர் பேச போற இந்த டாபிக்கே வந்துட்டு ஃபார் த ஜென் ஒய் ஜென் ஜெட், இப்ப நீங்க எந்த ஜென்ரேஷனோ அந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு டாபிக் தான். ஏன்னா வந்து டாபிக்கே ஹவு டு பி ஃபியூச்சர் ரெடி, அதாவது ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்பட போகுது, என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது. ஸோ அது பத்தின ஒரு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ் டி புனிதா, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஆம்பிசாஃப்ட் டெக்னாலஜிஸ். She started her career, அதாவது graduation from Anna University and கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா கரியர் ஆரம்பிக்கிறதே இஸ்ரோல ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு she has worked with அமிர்தா யூனிவர்சிட்டி and then TCS Ignite. ஸோ இதெல்லாம் பண்ண உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே டேட்டா ட்ரிவன் அப்ரோச் ரொம்ப முக்கியம், ஆட்டோமேஷன் இன் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், கேமிஃபைட் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க நல்லா ப்ராசஸ் பண்ணி அவங்களா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணது தான் eBox அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெக் ஸ்கில்லிங் அண்ட் என்ஜினியரிங் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ ஷீஸ் அ வெரி வெரி மாடஸ்ட் பர்சன், வெரி வெரி ஹம்பிள் பர்சன். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஃபியூச்சர்ல என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்பட போகுது, என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது, நீங்க எப்படி உங்களை எக்யூப் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி பேச போறாங்க. மேம் உங்களோட லேப்டாப் மட்டும் கொஞ்சம் ஓகே, நீங்க இப்படி உட்கார்ந்தீங்கன்னா ஓகே. யா கிரேட், லவ்லி லவ்லி டு மீட் யூ மேம், லவ்லி டு மீட் யூ அண்ட் ஹேங் அவுட் வித் யூ ஹியர். கோ ஹெட் மேம், ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசுங்க நீங்க. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தினமலர் ஆன்லைன் வழிகாட்டி மூலமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுலயும் என்னோட கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுலயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நான் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப்ஸ், எதிர்கால திறன்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் என்ற தலைப்புல தான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி எங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நாங்கள் பயில்தல் அறிவியலிலும் நுண்ணறிதல் மூலமான பயில்தலிலும் திறன் வளர்த்தலிலும் தொழில்நுட்பத்துறையிலும் 15 ஆண்டு கால ஆய்வுகள் செய்துள்ளோம். அந்த ஆய்வுகளின் விளைவாக உலகின் மிகப்பெரிய பொறியியல் தொழில்நுட்ப பயில்தல் தளமான eBox-ஐ உருவாக்கியுள்ளோம். துல்லியமான திறன் வளர்த்தலுக்காக, ப்ரிசைஸ் ஸ்கில்லிங்காக MHRD, AICTE NEET, காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங் ஆகியவற்றோடு இணைந்து பணியாற்றுகிறோம். உலக அளவில் மதிப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற பிராண்டன் ஹால் விருதுகளை பயில்தல், திறன் வளர்த்தல் ஆகிய துறைகளில் எங்கள் வாடிக்கையாளர்கள் வெல்ல நாங்கள் பெரிதும் உதவியுள்ளோம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் நம்ம இப்போ டாபிக் குள்ள போயிடலாம். ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஷேர் மை ப்ரெசன்டேஷன் நவ். ஸோ ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப்ஸ் பற்றி பார்க்கும்போது நாஸ்காம் டிஃபைன் பண்ணியிருக்கு ஃபியூச்சர் ஸ்கில்ஸ். இங்கே பார்க்குறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாஸ்காம்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும். இட்ஸ் தி நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். ஸோ இந்த நாஸ்காம் டிஃபைன் பண்ணியிருக்க ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது 8ஆக பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அப்புறம் 3D printing, cloud computing, social and mobile, artificial intelligence, robotic process automation and internet of things, IoT. ஸோ இந்த ஜார்கன்ஸ் தான் நீங்கள் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் சில ஜாப் ரோல்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுத்துட்டோம்னா டேட்டா அனாலிஸ்ட், டேட்டா இன்டிகிரேட்டர், பிஸ்னஸ் அனாலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா ஆர்கிடெக்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் போன்ற டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ஜாப் ரோல்ஸ்னு பார்த்தா 55 யூனிக் ஜாப் ரோல்ஸ் வந்து நாஸ்காம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அக்வயர் பண்ணுறது, இந்த ஃபியூச்சர் ஜாப் ரோல்ஸ்க்கு நீங்கள் உங்களை தகுதியுள்ளவங்களா ஆக்கிக்க நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ரோட் மேப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த ப்ரெசன்டேஷனில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படையில் கற்றல்னா என்ன, வாட் இஸ் லேர்னிங், முதல்ல அதில் நம்ம கிளாரிட்டி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் ஸ்கில்ஸை எப்படி அக்வயர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ லேர்னிங், கற்றல் அப்படின்னு சொல்லும்போது அது புத்தக கல்வி மாத்திரம் அல்ல, புக்கிஷ் நாலேஜ் மாத்திரம் அல்ல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாது, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ லேர்னிங் ஆர் கற்றல் அப்படிங்கிறப்ப அதில் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ், மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் தான் நாலேஜ் அப்படிங்கிறது. அதாவது புக்கிஷ் நாலேஜ், நீங்கள் புக்ஸ்ல இருந்து அக்வயர் பண்ணிக்கிற நாலேஜ். அது போக வேற டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸும் இருக்கு. ஸோ செகண்ட் காம்பனன்ட் வந்து கோர் ஸ்கில்ஸ், அதாவது எந்த அடிப்படை திறன்களை நீங்கள் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும்.
அடுத்தது வந்து ப்ராசஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ், அதாவது செயல்முறை தொடர்பான ஸ்கில்ஸ் வந்து நீங்க எதையெல்லாம் வளர்த்துக்கணும். அப்புறம் ஆப்ரேஷன் ஸ்கில்ஸ், ஆப்ரேஷன் ஸ்கில்ஸ்ங்கிறப்ப செயல்பாட்டு திறன்கள். அப்புறம் குவாலிட்டி ஸ்கில்ஸ், தரமான திறன்கள், தரம் சார்ந்த திறன்கள். அப்புறம் லேர்னபிலிட்டி ஸ்கில்ஸ், அதாவது எக்ஸ்ப்ளோரிங் நியூவர் அவென்யூஸ், அதாவது கற்றல் திறன், புதிய வழிகளை ஆராயும் திறன். அடுத்தது வந்து டேலண்ட்ஸ், ஹவு டு யூஸ் யுவர் டேலண்ட்ஸ் டு நேவிகேட் லைஃப் த்ரூ வைடர் இன்ட்ரெஸ்ட்ஸ், அதாவது உங்க திறமைகளை எப்படி வளர்த்துக்கணும், பரந்த ஆர்வங்கள் மூலம் உங்க வாழ்க்கையை எப்படி மேன்மைப்படுத்திக்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் கற்றல். ஸோ கற்றல்னு எடுத்துட்டோம்னா இந்த 7 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ நாலேஜ்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். கோர் ஸ்கில்ஸ், அடிப்படை திறன்கள் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ப்ராசஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து தினமலர் வழிகாட்டி வந்து பிசிக்கலா நடக்கல, ஆன்லைன்ல நடக்குது. ஸோ ஆன்லைன்ல வந்து அவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா, இது நடத்துறதுக்கு முன்னாடி நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஒரு ப்ராசஸ் செட் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி செயல்முறை இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ராசஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ். ஆப்ரேஷன் ஸ்கில்ஸுங்கிறது இந்த ஆன்லைன் வழிகாட்டி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு டீம் இருந்து அந்த டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் ஆப்ரேஷன் ஸ்கில்ஸ். குவாலிட்டி ஸ்கில்ஸ்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அந்த ப்ரோக்ராம் வந்து நல்ல முறையில் தரமான ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய குவாலிட்டி செக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் குவாலிட்டி ஸ்கில்ஸ். லேர்னபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது புதுசா நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காமிக்கிறது, புதிய வழிகளை ஆராய்ந்து புதியவற்றை கற்றுக்கொள்வது. டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாத்தையுமே தெரியும். ஸோ இந்த 7 காம்பனன்ட்ஸும் சேர்ந்தது தான் லேர்னிங். ஸோ இந்த 7 காம்பனன்ட்ஸ்லையும் நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் முன்னாடி காமிச்ச அந்த ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் அக்வயர் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். ஹவு டு யூ மெஷர் யுவர் லேர்னிங்? உங்கள் கற்றலை எவ்வாறு அளவிடுவது? ஸோ அதுக்கு வந்து 5 பேராமீட்டர்ஸ் நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம். ஒன்று வந்து குவிக்னஸ் இன் கிராஸ்பிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் எவ்வளவு விரைவாக ஒரு புதிய விஷயத்தை புரிந்து கொள்கிறீர்கள், உள்வாங்கிக் கொள்கிறீர்கள்ங்கிறது தான் இது. செகண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி குவாலிட்டிஸ், அதாவது புதியனவற்றை தேடி அறிந்து கொள்ளும் ஆர்வம், அதுதான் எக்ஸ்ப்ளோரேட்டரி குவாலிட்டிஸ். அடுத்தது வந்து யுவர் டிசைனிங் எபிலிட்டி. டிசைனிங் எபிலிட்டின்னு நாங்கள் சொல்றது வந்து உங்க வடிவமைப்பு திறன், புதுசா ஒன்று நீங்க எப்படி வடிவமைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் டிசைனிங் எபிலிட்டி. அடுத்தது வந்து அனாலிசிஸ் கேப்பபிலிட்டி, அதாவது பகுத்தாய்வு திறன். ஏதாவது ஒரு சிஸ்டம்ல ஒரு சின்ன ஃபால்ட் வரும்போது உங்களால அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா, அனலைஸ் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா, டீபக் பண்ண முடியுதா, இல்லை ஃபால்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் அனாலிசிஸ் கேப்பபிலிட்டி. அடுத்தது வந்து சின்சியர் இன் செல்ஃப் அசஸ்மெண்ட். இந்த காலத்துல வந்து இந்த நவீன உலகத்துல வந்து நிறைய அசஸ்மெண்ட்ஸ் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸா நடக்குது, வேர் யூ நீட் டு அசஸ் யுவர் ஓன் ஸ்கில்ஸ். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸ்ல நீங்க நேர்மையா எடுக்கிறீங்களா? இந்த 5 பேராமீட்டர்ஸை வச்சு தான் இப்போ லேர்னிங்கை நம்ம மெஷர் பண்றோம். அதான் நாங்க எங்க வேர்ட்ஸ்ல சொல்லும்போது நாங்க ஐ லேர்ன், ஐ எக்ஸ்ப்ளோர், ஐ டிசைன், ஐ அனலைஸ் அண்ட் ஐ அசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லேர்னிங்னா என்னன்னு பார்த்துட்டோம், லேர்னிங்கை எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு கேள்வி வரும், இப்போ நீங்கள் சொன்ன எல்லா பேராமீட்டர்ஸுமே அதே காமன் செட் ஆஃப் குவாலிட்டிஸ், இவையெல்லாம் ஒரு பொதுவான குணங்களின் தொகுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இதுக்கான பதில் வந்து எஸ், ஆமாம், அனைவருக்கும் இதுதான் அளவுகோல். ஃபார் எவ்ரி ஒன் இட்ஸ் தி சேம் பேராமீட்டர், பி இட் என்ஜினியரிங் ஆர் சயின்ஸ் ஆர் ஆர்ட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனி முறைகள் கிடையாது. நீங்க என்ன படிச்சாலும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்ட்ஸ் கோர்சஸா இருக்கட்டும், இப்படிதான் லேர்னிங் நடக்கணும், இப்படிதான் ஒரு லேர்னிங்கை நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த மாதிரி நடக்கும்போது தான் நீங்க ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர் ஜாப் ரோல்ஸ்க்கு நீங்க உங்களோட தகுதியை உயர்த்திக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? வாட் ஷுட் யூ லேர்ன் டு ஏர்ன் மோர்? அதாவது அதிக ஊதியம் ஈட்ட நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதுதான் நீங்க எல்லாருமே கேட்பீங்க. இப்ப கேள்வி நேரம் டவுட் செஷன் ஓபன் பண்ணாலும் இதுதான் கேட்பீங்க, இந்த வருஷம் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க எது வேணா படிக்கலாம். யூ கேன் லேர்ன் எனி கோர்ஸ் ஆஃப் யோர் இன்ட்ரெஸ்ட், பட் லேர்ன் இட் வித் பேஷன், லேர்ன் இட் வித் அன் ஆம்பிஷன், லேர்ன் இட் அண்ட் அப்ளை அண்ட் அச்சீவ் சம்திங் அவுட் ஆஃப் இட்.
அதாவது நீங்க எந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்தாலும் அதை ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு லட்சியத்துடன் அதை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இருந்து எதையாவது அடைய வேண்டும், நான் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறியுடன் கற்றுக்கொள்ளுங்கள். அது எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி. So have a dream to achieve and create something for this nation with your learning. உங்கள் கற்றலின் மூலம் இந்த தேசத்திற்காக ஏதாவது ஒன்றை உருவாக்க ஒரு கனவு காணுங்கள். If you're learning for a job or just for a placement, you have already diluted your life. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு வேலைக்காகவோ இல்ல ஒரு வேலை வாய்ப்பிற்காகவோ கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நீர்த்து போக செய்வீர்கள். படிக்கிறது ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படிக்கணுமே தவிர இந்த ஜாப்காக ஒரு வேலை வாங்குறதுக்காக நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. So future skills பத்தி பேசுறதுக்கு முன்னாடி what is the current status of higher education? அதாவது உயர்கல்வியின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்க எஜுகேஷன் இட்ஸ் பியூர்லி நாலேஜ் ட்ரிவன். அதாவது முற்றிலும் அறிதல் சார்ந்து இயக்கப்படுகிறது. இதுதான் நான் சொன்னேன், இந்த புக்கிஷ் நாலேஜ். ஸோ இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பேசிக் ஸ்கில்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேசிக் ஸ்கில்ஸ் பார்த்தோம்னா லெஸ் தேன் 10%. அதாவது அடிப்படை திறன் கொண்ட மாணவர்கள் 10% கீழே உள்ளார்கள். பேசிக் ஸ்கில்ஸ்னு நான் சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டோம்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அல்காரித்மிக் திங்கிங். இதே எலக்ட்ரிக்கல் சயின்ஸ் எடுத்துட்டோம்னா சர்க்யூட் டிசைன் ஸ்கில்ஸ் அண்ட் சிமுலேஷன் த்ரூ வெரிலாங். இதே மெக்கானிக்கல் எடுத்துட்டோம்னா பேசிக் CAD ஆர் 3D மாடலிங் ஸ்கில்ஸ். இல்லை ஆர்ட்ஸில் ஒரு கோர்ஸ் எடுத்தோம்னா தி அக்கௌண்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இவ்வளோதான் பெர்சன்டேஜ் இருக்கு. அடிப்படை திறன்கள் கொண்ட மாணவர்கள் லெஸ் தேன் 10% தான் இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ் வித் அட்வான்ஸ்ட் ஸ்கில்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா லெஸ் தேன் 5%. அதாவது மேம்பட்ட திறன் கொண்ட மாணவர்கள் 5% கீழே தான் உள்ளார்கள். அட்வான்ஸ் ஸ்கில்ஸ்க்கு நம்ம எதெல்லாம் சொல்றோம்? அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் பில்டிங், சிப் டிசைனிங், எம்பெடட் ப்ரோக்ராமிங், எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் டிசைன், டாக்ஸேஷன் லாஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இதுதான் அட்வான்ஸ்ட் ஸ்கில்ஸ்னு சொல்றோம். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வித் நிஷ் ஸ்கில்ஸ். அது பார்த்தோம்னா இன்னுமே பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, லெஸ் தேன் 1%. நிஷ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது சிறப்பு திறன்கள், அதாவது அரிதான துறைகளில் திறன் கொண்ட மாணவர்கள். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நிஷ் ஸ்கில்ஸ்க்கு ரியாக்ட் வெப் ஃப்ரேம்வொர்க்ஸ், கம்ப்யூட்டர் விஷன், SOC டிசைன், மினியேச்சர் மெஷின் டிசைன், பிஸ்னஸ் அக்கௌண்டிங், இன்டர்நேஷ்னல் காமர்ஸ். இதெல்லாம் நிஷ் ஸ்கில்ஸ்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட் தான் ஃபியூச்சர் ஸ்கில்ஸே வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் 0.001%. அதாவது எதிர்கால தேவைக்கான திறன்கள் கொண்ட மாணவர்களோட சதவிகிதம் பார்த்தீங்கன்னா 0.001% தான் இருக்கு. இந்த ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்றோம், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், IoT, robotics, smart motors and actuator design, automation, cyber security, technology for agriculture and non-invasive medical engineering. So இதெல்லாம் தான் future skills. So இப்போ நம்ம current status பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எல்லாத்துக்கும் என்ன வரும்னா, why this lag? ஏன் இந்த பின்னடைவு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல சில காரணங்களை நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று லேக் ஆஃப் ஒரிஜினல் கண்டென்ட் இன் கேம்பஸ். அதாவது கல்லூரிகளில் அசல் உள்ளடக்கத்தின் பற்றாக்குறை. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ்ல இந்த லோக்கல் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்ஸை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரிஜினல் ஆத்தர் எழுதும்போது ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, அதை படிச்சுட்டு இன்னொருத்தர் எழுதும்போது ஸ்டாண்டர்ட் ரெடியூஸ் ஆகுது. அந்த ரெடியூஸ் ஆன ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஒரு புக்கை படிச்சுட்டு இன்னொரு ஆத்தர் எழுதும்போது இன்னுமே ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த டைல்யூஷன் எல்லா லெவல்லையும் நடந்துட்டே இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் இந்த பின்னடைவுக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். அதாவது பயிற்சி, போதிய பயிற்சி இல்லாமல். இப்போ சில ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் எல்லாம் படிக்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைசஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கில் வளரும். ஆனால் அந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்து அதை எவாலுவேட் பண்றதுக்கான டைம் இப்போ கரண்டா இருக்க டீச்சர்ஸ் கிட்ட இல்லை. ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்தோம்னா,
ஒரு டீச்சர் வந்து நார்மலா 60 ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்றாங்க. ஸோ 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் வந்து 150 எக்ஸசைசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது 150 எக்ஸசைசஸ் தான். ஆனா ஒரு டீச்சர் வந்து 60 into 150 9000 எக்ஸசைசஸ் அவங்க எவாலுவேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கான ஃபீட்பேக்கை கொடுக்கணும். அதுக்கான டைம் வந்து எந்த டீச்சர் கிட்டயும் இருக்காது. அதனாலதான் அவங்க வந்து அந்த நம்பர் ஆஃப் எக்ஸசைசஸ் ஃபார் ப்ராக்டிஸை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசன் இந்த பின்னடைவுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ரெண்டரிங் மெக்கானிசம் அண்ட் மீடியம்ஸ். அதாவது கற்பதற்கு போதுமான முறைகளும் அமைப்புகளும் கல்லூரிகளில் இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது வந்து லேக் ஆஃப் கனெக்டிவிட்டி அமாங் அண்ட் பிட்வீன். அதாவது மாணவர்களுக்கு இடையேயான இணைப்புகளும் மாணவர்களுக்கும் கல்லூரிகளுக்கும் இடையேயான ஒரு இணைப்பும் இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது லேக் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ், டெக்னாலஜி எனேபிள் கற்றல் தளங்கள் இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணம். லேக் ஆஃப் வைப்ரண்ட் கேம்பஸஸ், அதாவது மாணவர்களை உற்சாகமாகவும் உயிர் துடிப்புடனும் வைத்துக் கொள்ளும் கல்லூரிகள் இல்லாமல் இருப்பது. அடுத்தது லேக் ஆஃப் பேஷன் டுவர்ட்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட், செயல்பாட்டிலும் சாதனையிலும் ஒரு வெறி, சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறி இல்லாமல் இருப்பது. கல்ச்சர் ஆஃப் பிளேம் கேம்ஸ் இன் கேம்பஸஸ், இது ரொம்ப நடக்குது, ஒருவரை ஒருவர் குறை கூறுவது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ மெஷர்மெண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. யாருமே வந்து ஒரு தவறுக்கான இல்லை ஒன்று நடக்காதப்ப அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமே. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த பின்னடைவு இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குவாலிட்டி இஷ்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த குவாலிட்டி இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்றது, இந்த தர சிக்கலை நாம் எவ்வாறு தீர்ப்பது? ஸோ அதுக்கு சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ். ஒன்று வந்து நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் செயல்பாடு. ஸோ ப்ராக்டிஸ் ஓரியன்ட் லேர்னிங், அப்ளிகேஷன் ஓரியன்ட் லேர்னிங் ஒன்ல நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் ஆட்டோ எவாலுவேஷன் டெக்னாலஜி இன் தி கேம்பஸ். எந்த ஒரு கல்லூரி வளாகத்திலும் சுய மதிப்பீட்டு தொழில்நுட்ப தளம் இருக்க வேண்டும். அவைலபிலிட்டி ஆஃப் ஹைலி ஸ்கில்ட் ஃபேக்கல்டி இன் தி கேம்பஸ், திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். தி கேம்பஸ் ஷுட் பி அப்சல்யூட்லி ஏஐ பிளெண்டட், அதாவது வளாகம் முற்றிலும் ஏஐ கலப்பாக இருக்க வேண்டும், ஏஐ கலந்த ஒரு வளாகமாக அது உருவாக வேண்டும். Then it should be a student teacher AI eco campus, அது ஒரு மாணவர் ஆசிரியர் ஏஐ சூழல் வளாகமாக இருக்க வேண்டும். It should be entrepreneurship oriented, be it in engineering or science or arts. இது தொழில் முனைவோர் சார்ந்த பொறியியல் அல்லது அறிவியல் அல்லது கலைக்கல்லூரியாக இருக்க வேண்டும். Then it should be a full stack end-to-end learning. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்க குவாலிட்டி இஷ்யூவை நம்ம ரிசால்வ் பண்ணி நல்ல முறையில் ஃபியூச்சர் ஸ்கில்ஸை மாணவர்கள் அக்வயர் பண்ண ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஷுட் அ ஹையர் எஜுகேஷன் கேம்பஸ் இம்பைப் இன்? ஒரு உயர்கல்வி வளாகம் எந்தெந்த பண்புகளை என்னுள் விதைக்க வேண்டும்? ஸோ இதுதான் ஒரு செட் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஐடியேஷன் ஸ்கில்ஸ், இமேஜினேஷன் ஓரியன்டேஷன் அண்ட் இன்சிடென்ட் அப்சர்வேஷன். ஸோ இந்த ஸ்கில்ஸ் தான் ஃபியூச்சரில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஐடியேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நமது சிந்தனை திறன், இமேஜினேஷன் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது நம்மளோட கற்பனை திறன், இன்சிடென்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம சுற்றி நடக்கிற சம்பவங்களை நம்ம நுட்பமாக ஆராய்ந்து அதில் இருக்க சில சிக்கல்களை கண்டுபிடித்து அதற்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஸ்கில். 3 I's அப்படின்னு இதை சொல்லுவோம்: ஐடியேஷன் ஸ்கில், இமேஜினேஷன் ஓரியன்டேஷன் அண்ட் இன்சிடென்ட் அப்சர்வேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ஸ்கில். டிசைன் திங்கிங்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும்? எம்பத்தைசிங். ஸோ ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போய் நீங்க அப்சர்வ் பண்ணி அவங்க ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சு அவங்க கூட நீங்க எம்பத்தைஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க அந்த ப்ராப்ளமை கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் டெஃபினேஷன், தென் டிஸ்கிரைபிங் தி ப்ராப்ளம், ப்ராப்ளம் சால்விங், ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் பிஸ்னஸ் மாடலிங். அதாவது வடிவமைப்பு சிந்தனைங்கிறதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? உறுதிப்படுத்துதல், சிக்கல் வரையறை, சிக்கலை விவரித்தல், சிக்கலை தீர்ப்பது, முன்மாதிரி, அப்புறம்
அந்த பிஸ்னஸை மாடல் பண்றது, வணிக மாடலிங். ஸோ நெக்ஸ்ட் future skill that is very important is creative thinking and collaboration skills. So creative thinking is படைப்பாற்றல், collaboration skills அப்படிங்கிறது ஒத்துழைப்பு திறன். ஸோ இந்த 3 ஐ கூட இந்த சீஸையும் சேர்த்துக்கலாம். ஸோ இங்க 2 சீஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ். அது கூட இன்னும் 2 சீஸ் சேர்த்துக்கலாம், கம்யூனிகேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ ஷுட் லேர்ன் டு பி அஜைல், எதையும் எப்போதும் கற்க தயாராக இருக்கிறது. அந்த லேர்னிங் அஜிலிட்டி அப்படிங்கிறதும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்கில். அப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ் ஸ்கில்ஸ், அப்புறம் டேலண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட்ஸ். உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தவும் உங்களுடைய திறமைகளையும் வெளிக்காட்டுவதற்கான தளமாகவும் கல்லூரிகள் இருக்க வேண்டும். So next question பாத்தீங்கன்னா, what kind of campus would imbibe these future skills in me? என்ன மாதிரியான கல்லூரிகள் இத்தகைய எதிர்கால திறன்களை வளர்க்க உதவும்? So the first point பாத்தீங்கன்னா, learning components driven, அதாவது கற்றலுக்கான பல்வேறு முறைகளையும் பல்வேறு வாய்ப்புகளையும் ஏற்படுத்துதல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேம்பஸ்ல லேர்னிங் வந்து கிளாஸ் ரூம்ஸ்க்கு உள்ள மாத்திரம் நடக்கக்கூடாது. பூட் கேம்ப்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஹேக்கத்தான்ஸ், லேர்னத்தான்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோஸ், டேலண்ட் கிளப்ஸ், ஸ்போர்ட் கிளப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலமா லேர்னிங் நடக்கணும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல் தி எபவ் ஆக்டிவிட்டீஸ் ட்ராக்டு பை டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு தொழில்நுட்ப தளம் மூலமாக இந்த கற்றல் முறைகளை முறையாக வடிவமைக்க வேண்டும். ஸோ அப்படி ஒரு முறையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு முழுமையான ப்ரோக்ராமா அந்த காலேஜ் ப்ரோக்ராம் இருக்கணும். Then all of the above auto-evaluated, thus providing the faculty time to conduct research and explore newer avenues. ஸோ மேலே உள்ள அனைத்தும் தானாக மதிப்பீடு செய்யப்பட்டால் ஆசிரியர்களுக்கு புதிய வழிகளை ஆராய்வதில் தங்கள் நேரத்தை செலவழிக்க முடியும். லேர்னிங் ஆன் டிமாண்ட் கேம்பஸ் ஈகோசிஸ்டம், ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாணவர்கள் கற்க விரும்பும் பாடங்களை கற்பிப்பதற்கான ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சம்மரைஸ் பண்ணி இப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபியூச்சர் ஸ்கில்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயர் பண்ணி ஃபியூச்சர் ஜாப் ரோல்ஸ்க்கு அவங்க ரெடியாக இருக்கணும் அப்படின்னா, your campus should be completely digital and AI driven. Yes, what I mean is you need to digitally being accountable, அதாவது டிஜிட்டல் முறையில் பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். ஃபியூச்சர் இஸ் longitudinal digital profiles. எதிர்காலத்துல உங்களை எல்லாரும் வந்து எதை வச்சு மதிப்பீடு செய்வாங்கன்னா, உங்க லாங்கிடியூடினல் டிஜிட்டல் ப்ரொஃபைலை வச்சுதான் மதிப்பீடு செய்வாங்க, நாட் வித் யோர் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ். டிகிரி சர்டிஃபிகேட்ஸை பார்த்து உங்களை மதிப்பீடு செய்யறது மாதிரி உங்க டிஜிட்டல் ப்ரொஃபைலை வச்சுதான் உங்க கல்வியையும் உங்க திறனையும் மதிப்பீடு செய்வாங்க. அந்த டிஜிட்டல் ப்ரொஃபைல்ல என்ன இருக்கும்? டிஜிட்டல் ப்ரொஃபைல்ஸ் that expresses your authenticated learning profile, skill profile and talent profile. அதாவது உங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கற்றல் சுயவிவரம், அதான் லேர்னிங் ப்ரொஃபைல், அப்புறம் திறன் சுயவிவரம், ஸ்கில் ப்ரொஃபைல் அண்ட் டேலண்ட் ப்ரொஃபைல். ஸோ இதெல்லாம் தான் உங்கள் டிஜிட்டல் ப்ரொஃபைலில் இருக்கும். திறமை சுயவிவரம், ஸோ கற்றல் சுயவிவரம், திறன் சுயவிவரம், திறமை சுயவிவரம், இது எல்லாம் சேர்ந்து ஒரே டிஜிட்டல் ப்ரொஃபைலில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டிஜிட்டல் ப்ரொஃபைல் வந்து ஒரு கோட் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த டிஜிட்டல் ப்ரொஃபைல் கோட்ஸ் வந்து வில் எக்ஸ்பிரஸ் யோர் எபிலிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் எங்கே சாத்தியம்? ஒரு டிஜிட்டலி எனேபிள்ட் கேம்பஸில், ஒரு ஏஐ ட்ரிவன் கேம்பஸில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 இயர்ஸ்க்கான உங்கள் லேர்னிங்கான ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் ப்ரொஃபைல் கிடைக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு நான் டிஜிட்டல் கேம்பஸில் படிச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். உங்கள் எதிர்காலத்துக்கு அது நல்லதல்ல. ஏன்னா இப்போ வந்து எல்லா கல்லூரிகள்லையும் சொல்லிட்டு இருக்க ஒரு வார்த்தை வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். நீங்கள்
பாஸ் அவுட் ஆகி போகும்போது நீங்க ஒரு பிளேஸ்மெண்ட்டோட போகலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரும் பொதுவா சொல்றது. ஆனா நீங்க இப்பதான் காலேஜ்ல சேர போறீங்க. 4 வருஷம் கழிச்சு நீங்க பாஸ் அவுட் ஆகி வரும்போது அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறதுங்கிறதே இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப எப்படி ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் இருக்கும், அந்த மாதிரி வேலைக்கும் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். உங்க டிஜிட்டல் ப்ரொஃபைல்ஸ் வந்து அந்த ஆன்லைன் ஜாப் மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கும். ஸோ லாங்கிடியூடினல் டிஜிட்டல் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்யூமே. இப்போ நோக்கரியில் அங்கே இங்கே போய் ரெஸ்யூம்லாம் அப்லோட் பண்ணுறாங்க வேலை தேடுறவங்க. ஸோ இட் டசன்ட் மீன் யுவர் ரெஸ்யூமே. It is a code indicating everything about you, the minute by minute analysis of your learning process. The digital profileங்கிறது உங்களை பற்றிய எல்லாவற்றையும் குறிக்கும் ஒரு குறியீடு. உங்கள் கற்றல் செயல்முறைகளின் நிமிட பகுப்பாய்வு இது அனைத்தும் அந்த டிஜிட்டல் ப்ரொஃபைல்ல இருக்கும். அது வச்சுதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ ஃபியூச்சர் ஜாப்ஸ் வந்து எப்படி இருக்கும்? It will happen in an online job marketplace. எது வச்சு கிடைக்கும்? By using your authenticated longitudinal profiles. So that could play the key role to acquire jobs in the future. உங்க சர்டிஃபிகேட்ஸ்க்கான மதிப்பு எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ லேர்னிங் டு லேர்ன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேன் அ ஈஸி டிகிரி. ஸோ பட்டம் வாங்குவதை விட எப்படி கற்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதுதான் மிக பிரதானமானது. So do not get misguided with keywords in newspapers. இப்போ நியூஸ்பேப்பர்ல எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதுல எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதில் பிரதானமாக இருக்க வேர்ட்ஸ் வந்து அட்டானமஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, 100% பிளேஸ்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி டைப், ஹை குவாலிட்டி ஃபேக்கல்ட்டி, ஏஜ் ஓல்ட் கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பீங்க. ஸோ டோன்ட் கெட் மிஸ்கைடட் பை தீஸ் வேர்ட்ஸ். ஒரு ஃபியூச்சர் கேம்பஸ் எப்படி இருக்கணும், ஃபியூச்சர் ஸ்கில்ஸை நான் அக்வயர் பண்ணி ஒரு ஃபியூச்சர் ஜாபை நான் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு அந்த கேம்பஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு அளவிட்டு நீங்கள் தேர்ந்தெடுங்க. So start your design thinking today. So design thinking வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஸ்கில்னு பார்த்தோம் இல்லையா? அந்த டிசைன் திங்கிங்கை இந்த நாள்ல இருந்து இந்த நிமிடத்துல இருந்து அப்ளை பண்ண தொடங்குங்க. டோன்ட் கோ பை ஹார்ட் கல்ச்சர். எல்லாரும் ஒரு கோர்ஸை சூஸ் பண்றாங்க, எல்லாரும் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் போய் அதே ஃபீல்டை சூஸ் பண்ணாதீங்க. ஸ்டாப், திங்க், அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர். நில்லுங்கள், சிந்தியுங்கள். நீங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆர்வம் எதில் இருக்கிறது, உங்கள் திறன் என்ன, எது உங்களுக்கு பொருந்தும் என்பதை நீங்கள் சிந்தித்து தேர்ந்தெடுங்கள். Put yourself in shoes of different skills and job roles. முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா 8 skills and 55 job roles. அது பற்றியெல்லாம் படிங்க. அந்த ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கு தேவையான தகுதிகள் உங்ககிட்ட இருக்கா, அதில் போய் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு தேவையான பேஷன் வந்து உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் introspect your fitment, introspect whether the skill and the jobs align to your passion. Introspect whether you will achieve greater heights through your option, and introspect whether you will bring a positive change in this world with this option, and then decide. தமிழ்ல சொல்லணும்னா உங்க பொருத்தத்தை ஆராய்ந்து பாருங்க. திறமைகளும் வேலைகளும் உங்களோட ஆர்வத்தோட ஒத்து போகுதா என்பதை பாருங்க. அப்புறம் உங்க விருப்பத்தின் மூலம் நீங்கள் அதிக உயரத்தை அடைவீர்களா என்பதையும் ஆராய்ந்து பாருங்கள். இந்த விருப்பத்துடன் இந்த உலகில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீர்களா என்பதை ஆராயுங்கள். இவை அனைத்தையும் வைத்து பின்னர் முடிவு செய்யுங்கள். ஸோ இப்போ நான் ஃபியூச்சர் ஸ்கில்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்கேன்.